நாங்கள் யாவரும் எழுந்த வண்ணமாக ரோமர் அதிகாரத்துக்கு நாங்கள் திரும்ப போகிறோம். ரோமர் அதிகாரம் 1ஆம் அதிகாரம், அதிலே 16வது வசனத்தை மாத்திரம் ஒரு வசனம் வாசிப்போம். அது பிற்பாடு ஒரு பொருளுக்காக ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபித்த பிற்பாடு நாங்கள் செய்திக்கு கடந்து செல்லலாம். ரோமர் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேளுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமென். நாங்கள் இன்னொரு பொருளை நாங்கள் எடுக்க போகிறோம். பொருளுக்காக மார்க்கு 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க்கு 8:38 கடைசி வசனம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 38வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். ஆமென். நாங்கள் ஒரு விசை தலைகளை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான அந்த காலை வேளைக்காக தகப்பனே அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய பாதபடியிலே வந்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த நேரத்திலே திறந்து வாசித்து உம்முடைய தரிசனத்துக்காகவும் உம்முடைய பிரசன்னத்துக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர், 2 3 என் நாமத்தினாலே ஆண்டவரே ஒன்று கூடுகிற வேளையிலே நான் அங்கே வருவேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவரே உம்முடைய சமூகம் இங்கே வந்து ஆண்டவரே நீர் வார்த்தையோடு நீர் எங்களோடு பேசுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவரே அந்த சீசர்கள் நடுவிலே நீர் உயிர்த்தெழுந்த தேவன் மீண்டுமாக அவர்கள் நடுவிலே வந்து அந்த அப்பத்தை பிட்ட வேளையிலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல இன்றைய நாளிலே நீர் உம்முடைய வார்த்தையை திறந்து எங்களுக்கு கொடுக்கிற வேளையிலே எங்கள் கண்கள் திறக்கப்பட நிச்சயமாக ஆவியாக எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாமிசமோ எங்களுடைய ஞானமோ எங்களுடைய அறிவோ எங்களுடைய திறமையோ ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்கள் சிந்தையை மாற்றி நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் எங்களை நீர் மாற்றி நீர் எங்களுக்கு போதிக்காவிட்டால் நீர் வெளிப்படுத்தாவிட்டால் நாங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக நீர் எங்களோடு இடைப்பட்டு நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசுகிற வேளையிலே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்பதையும் அதே தேவன் இந்த நாளிலே உயிரோடு இருக்கிறீர் என்பதையும் இந்த நாளிலே எங்களுடைய உள்ளங்கள் கண்டுகொள்ளவும் நாங்கள் அந்த உயிர்த்தெழுதல் தேவனை கண்டுகொள்ளவும் நிச்சயமாக எங்கள் உள்ளங்களிலே இந்த நாளிலே நீர் இடைப்படுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அதை செய்து கொண்டு வருகிறீர். நீர் செய்கிற தேவன், நீர் உம்முடைய ஜனத்துக்கு உம்மை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறபடினால் இந்த நாளிலே நாங்கள் அதை கண்டுகொள்ள நிச்சயமாக ஒவ்வொரு ஜனத்துக்கு நீர் உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான நேரத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். பேசுகிற அடியானோடு உம்முடைய கிருபை கூட இருந்து அடியான் மறைக்கப்பட்டு நீர் மகிமைப்பட்டு நீர் வெளிப்படப்பட்டு இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே எந்த கரை திரை அற்றதாக எந்த ஆண்டவரே எந்த காரியங்களும் இதிலே நேரிடாத வண்ணம் அது ஆண்டவரே உம்முடைய ஆவியோடும் உம்முடைய வல்லமையோடும் உம்முடைய பிரசன்னத்தோடும் இந்த இடத்திலே வரத்தக்கதாக நிச்சயமாக இந்த இடத்திலே நீர் பேசுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுக்கு தடையாயிருக்கிற எங்களுடைய குறைகள் எங்களுடைய தவறுகள் எங்களுடைய பாவங்கள் யாவையும் உடைய இரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இடைப்படும்படியாக இந்த வேளையிலே எங்களை தாழ்த்துறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இந்த சமூகத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற செவிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கட்டிடத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஸ்தலத்தை உம்முடைய ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவிலும் நீர் ஆளுகை செய்து உம்முடைய பிரசன்னம்
உம்முடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்பட நீர் கிருபை செய்யும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திலே வார்த்தையை குறித்து வெட்கப்படுதல் என்ற ஒரு தலையங்கத்திலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆமென். நாங்கள் அநேக முறை இந்த வேதத்தை வாசித்திருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியத்துக்கூடாக ஒரு ஆத்துமாவுக்காக தேவன் பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேக சபைகள் அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படுகிறவனை அவரும் வெட்கப்படுத்துவார் என்று அங்கே வேதம் எங்களுக்கு உரைக்கிறது. ஆமென். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அந்த வண்ணமாக உரைக்கிறது. அவர் சொன்னார், என்னை குறித்தும் என்னுடைய வார்த்தையை குறித்தும் அவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நான் வெட்கப்படுவேன். தேவனும் வார்த்தையும் அங்கே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஏனென்றால் ஆதியிலே அங்கே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவன் என்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த வார்த்தை மாமிசமானது எங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை இந்த நாளில் எங்களோடு இருக்கிறதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். நாங்கள் நிச்சயமுள்ள ஜனமாயிருக்கிறோம். வார்த்தையை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். வார்த்தையானது இந்த நாளிலே எதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அங்கே வெட்கப்படுதல், வெட்கப்படுதல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தர்ம சங்கடமான நிலையை அடைதல். வெட்கப்படுதல், வெட்கப்படுதல் என்றால் தர்ம சங்கடமான நிலையை அடைதல், சங்கடம் அடைதல், அதாவது நிச்சயமற்ற தன்மை. இதுதான் அங்கே வெட்கப்படுதல் என்பதற்குரிய பொருளாயிருக்கிறது. அதனால அவர் சொல்ற, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நான் வெட்கமடை. அப்படி என்றால் தேவன் உங்களை பார்த்து ஒளிவாரா, வெட்கப்படுவாரா? அது அர்த்தமல்ல. வேதாகமானது மறைக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது திறந்து கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகமாயிருக்கிறது. அது திரை நீக்கப்பட்ட ஒரு புத்தகமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்பட்ட வேளையிலே திரைச்சீலை எந்த வண்ணமாக அன்றைக்கு பரிசேயர் சதுசேயர் வேதபாரருக்கு கிழிக்கப்பட்டது போல இந்த நாளிலே தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் திரை மறைவில் இல்லை, தேவன் திரை நீக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் தேவன் உயிர்த்தெழுந்த அந்த தேவனை அங்கே மறைமுகமாய் அல்ல முகமுகமாய் காணும்படியாக தேவன் இந்த நாளிலே தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆனால் உலகத்துக்கோ அவர் மறைக்கப்பட்ட தேவன். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தப்பட்ட தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால் தான் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்றும். இன்னைக்கு அநேகர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று கூறினாலும் அதை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து நிச்சயற்ற தன்மை, அதை குறித்து அவர்கள் அறியாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த காரியத்தை அவரிடம் கேட்கிற வேளையிலே அவர்கள் தர்ம சங்கடமான நிலையை அடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆவியினால் பிறந்த மறுபடி பிறந்த ஒரு கிறிஸ்தவனுக்கு அது நிச்சயமுள்ளதாயிருக்கிறது. நிச்சயமுள்ள தன்மை அவன் பெற்றிருக்கிறான். அதை குறித்து அவன் தர்ம சங்கடம் அடைவதில்லை. அந்த வார்த்தையை பேசும்போது அதை குறித்து அவன் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் அவன் அறிந்திருக்கிறான் அந்த வார்த்தை ஜீவனாயிருக்கிறது என்பதை, அந்த வார்த்தை தேவனால் எழுதப்பட்டது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆமென். அதனால் தான் அவர் சொன்னார், என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து நான் வெட்கமடைவேன். அப்படியானால் அவர் அங்கே வருகிற வேளையிலே நியாயம் தீர்க்கிற வேளையில உங்களை குறித்து அவர் வெட்கப்படுறது அது அர்த்தமல். ஏன்னா அவர் வெட்கப்படுவார் உங்களை பார்த்து. அவர் ராஜாதி ராஜாவை வருகிற வேளையில அவர் உங்களை நியாயம் தீர்க்கிற வேளையில அவர் வெட்கம் அடைய மாட்டார். அது என்ன? அவர் உங்களை குறித்து நிச்சயமற்றவராய் வருவார். அவர் நீங்கள் அவரை தகப்பனே என்று அழைத்தாலும் நீங்கள் அது நிச்சயமற்ற தன்மையை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் திகழ் சொல்றார், ஒரு தகப்பனை பார்த்து ஒரு பிள்ளை நீ என் தகப்பனான்னு கேட்டார், தகப்பனை ஒரு தர்ம சங்கட நிலைக்கு அது வழி நடத்தும். அதே நேரத்தில் அந்த பிள்ளையும் என்ன செய்யுமா? தர்ம சங்கடம்.
ஒரு பதற்ற நிலைக்கு, ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மைக்கு அது வழிநடத்தும். அதே போலதான் இன்றைக்கு அநேகர் அப்பா பிதாவே என்று சொன்னாலும், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொன்னாலும் அவர் என்ன சொல்றார்? உங்களை நான் அறியேன். ஏனென்றால் நான் ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் என் வார்த்தையை நீங்கள் செய்யாமல் போனது என்ன? நீங்க என்ன ஆண்டவரே என்றீங்க, ஆனா என்னுடைய வார்த்தையை நீங்க செய்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்று அவர்கள் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமற்றவர்களாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக சபைகள், அநேக உலக எங்குமே இன்னைக்கு கிறிஸ்தவ மயம். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள். இன்னைக்கு அநேகர் மனம் திரும்பி இருக்கிறதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். இன்னைக்கு மற்ற மார்க்கங்களில் இருந்து நேற்று இருக்கிற மனிதன் இன்றைக்கு மாறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அது ஒரு மனிதனை ரட்சிக்காது. அவன் மறுபடி அங்கே பிறக்க வேண்டும். அவனுடைய பேர் அங்கே மாற்றம் அடைவன். அவருடைய வாழ்க்கை அங்கே மாற வேண்டும். அவருடைய வாழ்க்கை முறைமைகள் அங்கே மாற வேண்டும். அது மாறாம அவன் ஒரு நாளும் கிறிஸ்தவனாய் மாற முடியாது. இன்னைக்கு அநேகர் அந்த நிலையை அடைந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முறைகள் மாறாமல் இருக்கிறதை பார்க்கும். இன்னைக்கு அந்த வார்த்தையில அவரிடம் கேட்கிற வேளையிலே அவர்கள் தர்ம சங்கடமான நிலையை அடைகிறதை பார்க்கிறோம். சங்கடம் அடைகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவனுடைய ஜீவியம் அங்கே காணாத வேளையிலே, வார்த்தையை கொண்டு அங்கே கேட்கிற வேளையிலே அவர்கள் ஒரு பதட்டமான சங்கடமான ஒரு சூழ்நிலை அடைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் தேவனை குறித்து நீங்கள் வெட்கமடைகிற ஒரு காரியமாயிருக்கிறது. நீங்கள் வார்த்தையை குறித்து அங்கே வெட்கமடைகிறீர்கள். வார்த்தை ஒன்றை உரைக்கிற வேளையிலே வார்த்தைக்கு புறமான ஒரு காரியத்தில் இருந்து கொண்டு நீங்கள் சரியா இருக்கிறீர்கள் என்ற ஒரு நிலையிலே உங்களை அங்கே பிசாசானவன் அந்த நிலைக்கு உங்களை வைத்தவனாயிருக்க. ஆனால் வார்த்தையை கொண்டு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கவர். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? என்னை குறித்தும் என்னுடைய வார்த்தையை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ, எவன் அதிலே நிச்சயம் இல்லாமல் இருக்கிறானோ, நான் அவனை குறித்து நான் நிச்சயமற்றவனாயிருப்பேன். அவனை குறித்து நான் அங்கே வெட்கப்படுவேன். அவனை குறித்து நான் அங்கே ஒரு காரியத்தை நான் கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் அவன் நியாய தீர்ப்புக்காக விடப்பட்ட ஒரு மனிதனாயிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவன் நிச்சயமுடையவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளும் அவரை குறித்து நிச்சயமுடையவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் எந்த காரியத்திலும் அவர்கள் அந்த தேவனை அங்கே குறித்து நிச்சயமுடையவர்களாயிருக்கிறார்கள். தேவன் அதை செய்வார் என்ற ஒரு நிச்சயம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால்தான் வேதம் என்ன சொல்கிறது? விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததாயிருக்கிறது. நீங்கள் சொல்றார், விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாமே அங்கே பாவமாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் வருகிற சபைக்கு வர்ற காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் 1 மணி நேரம் என்ன 12 மணி நேரம் நீங்கள் ஜெபித்தாலும் அது பிரயோசனமற்றதாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே பிரயோசனமற்றதாயிருக்கிறது. விசுவாசத்தினால் தான் எல்லாமே அங்கே வருகிறதாயிருக்கு. அதனால்தான் நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே சாமுவேல், விசுவாசத்தினாலே எலியா, விசுவாசத்தினாலே அங்கே ஒவ்வொரு அங்கே ஸ்திரீகள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க. எல்லாமே விசுவாசத்தினால். அங்கே விசுவாசம் இல்லாமல் அங்கே வருகிற வேளையிலே அது எண்ணப்படாது. அது நீங்க எவ்வளவுதான் நீங்கள் ஒரு காரியத்திலே விண்ணப்பம் அழுது நீங்க புலம்பினாலும் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் அங்கே வருகிற வேளையிலே அது நிச்சயமற்ற ஒரு தன்மை அங்கே கொண்டு வருகிறது. அதனாலே ஒரு காரியத்துக்கு நீங்கள் கேட்டு வருகிற வேளையிலே அதனுடைய காரியங்கள் பல மடங்கு அதிகரிக்கிற வேளையிலே நீங்கள் ஒரு தர்ம சங்கட நிலையை நீங்கள் அடைகிறீர்கள். ஏனென்றால் அது நிச்சயமற்ற தன்மையை உங்கள் மத்தியிலே விசுவாசம் இல்லை என்பதை அது ஆணித்தரமாய் உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் பல மடங்கு காரியங்கள் அதிகரிக்கிற வேளையிலும் பல மடங்கு காரியங்கள் வினோதமாய் மாறுகிற வேளையிலும் நீங்கள் நிச்சயமுடையவர்களாய் இருந்தால் நீங்கள் தர்ம சங்கடம் அடைய மாட்டீர்கள். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அதுதான் வெட்கப்படுதலாய் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் வெட்கப்படுகிறதை குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் இதனுடைய பொருளோ அது அல்ல.
நீங்கள் தேவனுடைய குறித்து நிச்சயமற்றதே அங்கே வெட்கப்படுதலுடைய அர்த்தமாயிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து அங்கே சங்கடம் அடைதலே ஒரு வெட்கப்படுத்தலுடைய அர்த்தமாயிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு ஒரு மனிதன் பேசுகிற வேளையிலே நீங்கள் ஒரு தர்ம சங்கட நிலையை அடைவீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்திலே நீங்கள் நிச்சயமற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை அங்கே உரைக்கிற வேளையிலே அதை குறித்து நீங்கள் நிச்சயமுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ஆமேன் என்று கூறி அதை குறித்து நீங்கள் கவலை கொள்ள மாட்டீர்கள். ஆமேன். அதுதான் வெட்கப்படுதலாயிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை குறித்து அநேகர் இன்றைக்கு வெட்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து நிச்சயமற்ற தன்மை உடையவற்றவர்களாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவன் கூறுகிற காரியம், தேவனை குறித்து நீங்கள் நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனை குறித்து விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் அங்கே பவுல் சொல்றான், நான் அங்கே தேவனை குறித்து நான் வெட்கப்படேன், நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் வெட்கப்படேன். ஏனென்றால் அவன் அதுதான் தேவ பலன் என்று அவன் உரைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவரை குறித்து வெட்கப்படக்கூடாது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் வெட்கப்படக்கூடாது. நீங்கள் தேவனுடைய காரியத்தை குறித்து நிச்சயமுள்ளவர்களாக இருக்கவன். அதனால்தான் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை குறித்து நிச்சயமுடையவர்களாக இருந்தார். அவர்கள் தர்ம சங்கடமான நிலையை அவர்கள் எப்பொழுதும் அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால்தான் நீங்கள் இந்த நிலையிலே நீங்கள் வர வேண்டும் என்று அங்கே வேதம் போதிக்கிறது. அதனால்தான் நீங்கள் ஒருவேளை சிந்தித்து பார்த்தீர்களோ தெரியல, ஏன் தேவனுடைய ஒவ்வொரு நாளிலும் அங்கே ஜனக்கூட்டம் சிறிதாக இருந்தது? ஏன் அங்கே சிறு காரியங்களே அங்கே சம்பவித்தது என்பதை நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்கள்? ஏனென்றால் அங்கே தேவனை அறிந்து தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாக இருந்த கூட்டம் சிறிதாக இருந்தது. அவர்களை குறித்து அறிந்தவர்கள் அங்கே ஊரிலே ஒருவராயிருந்தார்கள். நீங்க ஒவ்வொரு வேதத்திலே ஒவ்வொரு ஊரை கொண்டு ஒவ்வொரு ஸ்திரீகள் அங்கே உரைக்கப்பட்டதை நீங்க பார்க்கலாம். அங்கே எல்லா ஊரிலும் அங்கே ஒரு மனிதன் தான் அங்கே இருந்தான். ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள் நிச்சயமுடையவர்களாக இருப்பார்கள். அவருடைய பேரே அங்கே எழுதப்பட்டதாக இருக்கிறது. அவளுக்காகவே தேவன் மரித்தவராயிருக்கிறார், அவளுக்காகவே தேவன் வருகிறவராயிருக்கிறார். ஆனால் பல கூட்டங்கள் அங்கே நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே ஜனங்கள் அதை கேட்டும் அறியாமல் இருக்கிறார். ஏசாயா அதை குறித்து அங்கே நன்றாய் சொன்னான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல், அங்கே அந்த நிலையிலே அநேக ஜனங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனை குறித்து ஒரு பயமல். இன்னைக்கு தேவனுடைய வருகை குறித்து அநேகர் வருக வரப்போது வருக வரப்போது என்று கூறினாலும் அதை குறித்து நிச்சயமற்ற ஒரு தன்மை. அதான் நிச்சயமுள்ளவளாய் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமுள்ளவளாய் இருந்தால்தான் நீங்க விசுவாசிக்கிறதுக்கு அங்கே ஆமென் என்றதுக்கு அது அஸ்திபாரமாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கு அதுவே அர்த்தமாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்காமல் எதை நீங்க பேசினாலும், எதை போதித்தாலும், எதை நீங்கள் குறித்து நீங்கள் அங்கே ஆணித்தரமாய் கூறினாலும் அது ஒரு காரியம் அல்ல. அதற்கு பிசாசு பயப்படுகிறது. நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற வேளையில் தான் அவன் நடுங்கிறவனாயிருக்கிறான். அதை குறித்து தான் அவன் அறிந்தவனாயிருக்கிறான். ஏனென்றால் வார்த்தை தான் அங்கே ஜீவனை கொடுக்க முடியும். வார்த்தை தான் அங்கே அவனுக்கு பதிலை கொடுக்க முடியும். வார்த்தை தான் ஒருவனுடைய அங்கே விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க முடியும். ஏனென்றால் அங்கே விசுவாசம் இல்லாமல் அது வருகிற வேளையிலே அது மரித்து போனதாயிருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மரிக்கிறதுக்கு அதுதான் காரணம். அவளுக்கு விருப்பம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவன், தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவன், தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் தேவனை அங்கே ஆராதிக்க வேண்டும், தேவனை குறித்து நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று இருந்தாலும் அவளுக்குள்ளாக அங்கே விசுவாசம் இல்லாதபடினாலே அது அதி சீக்கிரத்தில் அது பட்டு போகிறத நாங்கள் பார்க்கணும். ஆனால் நீங்கள் தேவனை குறித்து நிச்சயமுடையவளா இருந்தா நீங்க ஒருபோது நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, தர்ம சங்கடமான நிலையை அடைய மாட்டீங்க. எந்த வேளையிலும் தேவனை குறித்து நீங்க நிச்சயமுடையவளா இருப்பீங்க. ஆமென். தேவன் அதை தான் அங்கே பார்க்க. அதனால்தான் அப்படியான மனிதர்களை தேவன் அங்கே பாவித்த மனிதனாயிருந்தார். ஏனென்றால் அவர்கள் தேவனை குறித்து நிச்சயமுடையவளாயிருந்தார்.
அவர்கள் பலசாலிகளாக அல்ல, ஆனால் அவர்கள் இருதயத்தில் தேவனை விசுவாசித்தார்கள். பலசாலிகளை தேவன் எடுத்ததில்லை. ஒரு நாள் தேவன் வந்து விரும்பினதே அவர்கள் விசுவாசிக்கிற ஜனத்தை மாத்திரம். அவர்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தேவன் பலத்தை அங்கே கொடுத்த தேவனாய் இருக்கிறார். நாங்கள் சிம்சோனை குறித்து அங்கே உலகம் வந்து சித்திரம் பெரிதாக வடை, ஆனா அவனுடைய அங்கே அவனை குறித்து நீங்க பார்த்தா அவன் எப்படியான மனிதன்? ஒரு குள்ள மனிதன். அவன் இங்க அவன் இடியாமினை போல ஒரு மனிதன் அல்ல. அவனுக்கு கட்ஸுகள் இல்லை. ஆனா அவன் என்ன செய்தான்? விசுவாசத்தினாலே அவன் ஜெயங்கொண்டவனாயிருந்தான். தாவீதை பார்க்கிறதில்லை அந்த நிலை. அவன் ஒரு பலசாலி அல்ல, யுத்தத்தை குறித்து அறிந்தவன் அல்ல, ஆனால் அவன் இருதயத்திலே தேவனை விசுவாசித்தான். இருதயத்திலே தேவனை குறித்து ஒரு நிச்சயமுடையவனாயிருந்தான். அவன் தேவனை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. தேவனுடைய பெயரை உச்சரிக்க அவன் வெட்கப்படவில்லை. அவன் சொன்னான், இந்த பெலிஸ்தியனை இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் ஜெயிப்பேன் என்று அவன் அறிந்திருந்தான். அந்த நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று இன்னைக்கு நாங்க பாடுகிறோம், ஆனா அந்த நாமத்துக்குரிய வல்லமையை நாங்கள் அறியாம இருக்கிறோம். அதனாலதான் ஒரு எழுப்புதலை நாங்கள் காண முடிகிறதில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மாற்றத்தை அதனால் தான் நாங்கள் காண முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வெறுமன பாடுகிறோம், ஆனா உள்ளான நிலையில நாங்கள் தேவனை இன்னுமே அறியவில்லை. அதனால்தான் பேதுரு தேவனை அறிந்திருந்தால் அவர் சொன்னார், நீ முதல் போய் குணப்படு. அவன் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே தேவன் போதிக்க அவனை அனுமதித்திருந்தால் அவர் சொன்ன பரிசுத்த ஆவி வர மட்டும் நீ போதிக்காது, ஏன்னா நீ குழப்பிக் கொள்ளுவா. நீ போதிக்கிறதுல நீ நாளைக்கு ஒருவன் இன்னொரு காரியத்தை சொல்ற வேளையில் அதுல நீ நிச்சயம் இல்லவனாய் போவான். ஆனா நீ பரிசுத்த ஆவியை பற்றி நீ காத்துரு, அப்பொழுது நீ நிச்சயம் உள்ளவனாய் இருப்பாய். நீ அப்பொழுது நீ மறுதலிக்க மாட்டாய். நீ அப்பொழுது நீ தேவனை குறித்து நீ நிச்சயம் உள்ளவனாய் எந்த சந்தர்ப்பத்திலும் நீ அவரை மறுதலிக்காமல் நீ தொடர்ந்து போவாய் என்பதை தேவன் அவனுக்கு உரைத்தார். அதனால அவன் போய் காத்திருந்தான். அதனால்தான் தீர்க்கதரிசி சொல்றார், நீங்க காத்திருங்க. தேவன் ஒரு காரியத்தை சொல்ல மட்டும் நீங்க காத்திருங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நீங்க எந்த காரியத்திலும் நீங்க அவசரப்பட வேண்டாம். தேவனுடைய நாள், தேவனுடைய நேரம், தேவனுடைய செயல், தேவனுடைய கரம் அங்கே வர மட்டும் நீங்க காத்திருங்க. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனத்தை எப்பொழுதும் காண்கிற தேவனாயிருக்கிறார். அவர் இறுதி நேரம் மட்டும் அவர் காத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர்கள் அந்த அடியை எடுத்து வைக்க மட்டும் அவர் காத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். இறுதி நேரத்திலே தேவன் காட்சியை மாற்ற தேவன் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அது மட்டும் தேவன் காத்திருக்கிற தேவனாயிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அநேகர் அந்த இறுதி நேரத்திலே விழுந்து போகிறதை பார்க்கிறோம். இறுதி சந்தர்ப்பத்திலே விழுந்து போறதை பார்க்கிறோம். ஓடி வந்த ஓட்டத்திலே கடைசி நேரம் விழுந்து போறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்க முடிவு பரியந்தம் உங்க விசுவாசம் தளர்ந்து போகாதபடி நீங்க வர வர அதிகரிக்கிற வேளையில தான் தேவன் அந்த காரியத்தை அவர் நடைமுறைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் தேவன் இந்த நாளிலே பிசாசோடு சேலஞ்ச் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். தம்முடைய மனவாட்டியை குறித்து அவர் நிச்சயமுடைய அவனுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதனால்தான் தேவன் இறுதி மட்டும் காத்திருக்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் திகசுலே தேவன் தம்முடைய ஜனத்தை உலகத்துக்கு அங்கே அவர் என்ன செய்கிறாராம்? சாட்சியாக வைத்து அந்த காரியத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி நிலையிலே இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை தேவன் ஒரு காரியத்துக்காக அவரை அங்கே வைத்து நடைமுறையிலே வழி நடத்துகிறார். அதனால்தான் திகர்ஸ் அந்த கதையை சொல்றேன். ஒரு ஸ்திரியை, ஒரு கிறிஸ்தவன் இல்லை என்று ஒரு மனிதர்கள் வாதாடுகிற வேளையிலே ஒரு ஸ்திரியை குறித்து அங்கே திகர் சொல்லுகிறார். அவர்கள் அந்த நிலையிலே அவளுக்கு எதிரான காரியங்களை செய்தார்கள். ஆனால் அவள் கிறிஸ்தவளாகவே தன்னுடைய சாட்சியை அவள் நிலைவரப்படுத்தினார். அதனாலே திகர் சொல்றார், அதற்காகவே சில காரியங்களை உங்களுக்கு அனுமதிக்கிறார். சில காரியங்களை தேவன் அங்கே அனுமதித்து விடுகிறவராயிருக்கிறார். சில காரியங்கள் அதனாலே நீங்கள் சில வேளையிலே நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். அதனாலே நீங்கள் தனித்திருக்க விரும்புகிறீர்கள். அதனாலே நீங்கள் என்ன செய்து ஒதுங்க விரும்புகிறீர்கள். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. நீங்கள் முன்னேறி போக தேவன் விரும்புகிறார். அதனால்தான் அங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கடிந்து கொண்டதன் நோக்கமே அதுதான். அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவையை நீ சிந்திக்கிறார். அவர் முன்னும் என்ன சொல்றார்? மார்க்கில் அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 31ஆம் வசனம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள்
பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவளுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தைகளை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவேளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவேளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அங்க முன்னுக்கு வாசிங்க, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படணும். அவன் சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இந்த பாடுகள் உமக்கு வரக்கூடாது, இந்த சோதனைகள் உமக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்றான். அவர் சொல்றார், அப்பாலே போ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்றவேளை சிந்திக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவேளை சிந்திக்கணும். ஆமென். இதுதான் ரகசியமா இருக்கு. இன்னைக்கு அநேகர் ஒரு பாடு வந்தோடனே இது வரக்கூடாது, இது ஏன் வந்தது, இது அவனால வந்தது, அவனோட கதைக்க கூடாது. இன்னைக்கு அப்படிதான் அவங்க பேசு. இது எப்படியான காரியத்தை வெளிப்படுத்துது, நீங்க மனுஷருக்கு ஏற்ற வேலையை செஞ்சு. ஏனென்றால் நீங்க பாடுபட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. நீங்க எல்லா மனிதனாலும் நிந்திக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுறது. உங்களுக்கு பொய்யான குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இல்லை, நான் அது சரியாதான் செய்தேன் என்று நீங்க நிரூபிக்க முயற்சிக்கிறீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, நீங்க அவரை குறித்து வெட்கப்படு, நீங்க அவரை குறித்து நிச்சயமற்றவராயிருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்க நிச்சயமற்றவர்களாயிருக்கிறீர்கள். நீங்க நிச்சயம் உள்ளவர்களாய் நீங்க இருப்பீங்கண்டா, ஆமென், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பாடை நீர் எனக்கு அனுமதித்ததுக்கு நீங்க சந்தோஷமாயிருந்து முன்னேறுவீங்க, நீங்க அன்பு செலுத்துவீங்க, அந்த காரியத்தை நீங்க தேடி போவீங்க. ஏனென்றா அது உங்களுக்கு பொருட்படல. நீங்க கிறிஸ்தவனா இருக்கும்படி அவனை தேவன் துன்மார்க்கனா வைத்திருக்கிறார். அவனை தேவன் ஒரு பாவியா வைத்து நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை அவனுக்கு காண்பிக்கவே தேவன் உன்னை அந்த ஸ்தானத்துக்கு, அந்த பாடுக்கு தேவன் உன்னை வழி நடத்து. நீ இதை அறியாமல் இருக்கிறார். சொல்றார், நீ இதை அறியாமல். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அறியாமல் ஒதுங்க வலிக்கிறான். நிறைய பேர் ஒதுங்கி போக வலிக்கிறான், நிறைய பேர் தள்ளி போய் இருக்க விரும்புறான். ஆனா நீங்க இந்த பூமியில உங்களை வைத்ததன் நோக்கமே தேவன் அதற்காக தான். ஏனென்றால் இந்த தேவன் ஒரு காரியத்துக்காக உங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காரியம், ஒரு நிந்தை, ஒரு வியாதி, ஒரு அங்கே போராட்டங்கள் வருகிறது, நீங்க ஒரு கிறிஸ்தவன் என்பதை காண்பிக்கிறதற்காக. நீங்க இதை அறியாம சிந்திப்பீங்கண்டா நீங்க தேவனுடைய வார்த்தையை குறித்து இன்னும் நிச்சயமற்றவர்களாயிருக்கிறீர்கள். நீங்க பாடுபடணும், நீங்க நிந்தையை சகிக்கணும், நீங்க ஒரு சிலுவையை சுமக்கணும். உன் சிலுவையை சுமந்து கொண்டு நீ என்னை பின்பற்றி வாண்டு வேதம் சொல்லுது. நீங்க ரோமங்கத்திற்கு போய் ஒரு மரத்தால செய்த சிலுவையை சுமந்துட்டு அதை பின்பற்றுது. ஆனா தேவன் அதை சொல்லல, அவர் உன்னுடைய பாட சுமந்து உனக்கு இருக்கிற சிலுவையை சுமந்தோண்டு நீ என்ன பின்பற்ற வேண்டும். இதை அறியாமல் இருக்கு. அதனால்தான் நீ என்னுடைய வார்த்தையை குறித்து நீ வெட்கப்படுறா, நீ என்னுடைய வார்த்தையை குறித்து நிச்சயமற்றவனாயிருக்கிறா. அதனால்தான் அப்போஸ்தலர்கள் அதை அசைக்கவில்லை, அங்கே பழைய பரிசுத்தவான்களை அதை அசைக்கவில்லை. ஆபிரகாமை தேவன் வெட்கப்படுத்தும்படியாவே அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், உனக்கு குமாரன் பிறப்பான், இந்த வயசுல ஒரு குமாரன் தேவை. எத்தனை பேர் நின்று அவன் நிச்சயமற்றவனாயிருந்தான், அவன் அதை குறித்து வெட்கப்பட்டான் இல்ல, அவன் அதை குறித்து நிச்சயம் உள்ளவனாயிருந்தான். தேவன் அதை தருவார் என்று இருந்தார். இதுதான் நிச்சயமுள்ள தன்மை. இன்னைக்கு அநேகர் அந்த நிலையில உங்களை சோதிக்கும்படியாக தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அந்த நிலையில அநேகர் விழுந்து போறதை பார்க்கிறோம். நிச்சயம் இல்லாம அவருடைய பேச்சுக்கள் அவர்களை காட்டி கொடுக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தைகள் அவர்களுடைய நிலையை, அவருடைய வளர்ச்சியை காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா நிச்சயமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றா நான் அறிந்திருக்கிறேன், உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த பூமியில எதுவுமே அசையாது. நீர் என்னை பார்க்கிறீர் என்பதை நான் காண்கிறேன், நீர் என்னை நோக்குகிறீர் என்பதை நான் காண்கிறேன். நான் அந்த அடியை எடுத்து வைக்கிற வேளையிலே இது வருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அந்த நிலையில நான் நடக்கிற வேளையில நீர் எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் போகும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதுதான் நிச்சயம் உள்ளதா இருக்கு. இன்னைக்கு நிச்சயம் அற்றவர்களாய் நீங்க இருக்க வேண்டாம்.
தேவன் நீங்க நிச்சயம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் தேவன் அந்த இறுதி நேரத்தில் அந்த காரியத்தை கொண்டுவா. அதனால்தான் பேதுருக்கு இது தெரியாது, நான் சாக போறேன், நான் பாடுபடணும், நான் பரிசேயனால நிந்திக்கப்படணும். ஆண்டவரே இது உமக்கு கூடாது, நீர் எவ்வளவு ஒரு பெரிய ஊழியக்கார், நீர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதன், உமக்கு இது சொல்லியிருக்க கூடாது, இது செய்யக்கூடாது, அப்பாலே போ சாத்தான். ஏனென்றா இது அனுமதிக்கப்பட்டே ஆக வேண்டும். நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு அதை கொண்டு வருவான். நீங்க அங்கே ஜெபிக்க ஜெபிக்க கூடும், நீங்க ஜெபிக்க ஜெபிக்க மாறி போகும். அப்ப நீங்க நினைப்பீங்க தேவன் இல்லையோ? இல்ல, தேவன் நிச்சயம் உள்ளவராயிருக்கு. தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் அங்கே செய்கைக்காக உங்களை குறித்து சந்தோஷம் அடைகிறவராயிருக்கிறார். உங்களுடைய பாடுகளிலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவதை குறித்து தேவன் மகிழ்ச்சி உள்ளவராயிருக்கிறார். அது இருக்குமானா நீங்க நிச்சயம் உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை அது வெளிப்படுத்துறதாயிருக்கும். ஆனா சில வேளையில தேவன் உங்களை பார்க்காத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். அன்னைக்கு எலியாவை பார்த்து அவ்வளோ போதித்த ஒரு மனிதன் போய் சூரச்செடியில படுத்திருக்கிற வேளையில மாமிசமா இருந்து அவன் என்ன சிந்திச்சிருப்பான்? தேவன் உண்மையாவே இல்லை, அவருக்கு கண் இல்லைன்னு நினைச்சிருப்பான். ஏனென்றா அவ்வளோ போதிச்சதுக்காக போய் சூரச்செடியில படுத்திருந்து சாப்பாடு இல்லாம இருக்கிறதா அது நிலை. ஆனா தேவன் அவனை பார்த்து கொண்டிருந்தான். ஆமென். தேவன் அங்கே தூதரை அனுப்பினான். தூதர்கள் அனுப்பி அங்கே தட்டி எழுப்பி அங்கே சாப்பாட்டை தேவன் கொடுத்தார். பாருங்க, இன்னைக்கு படுத்திருந்து சாப்பாடை கொண்டு வந்து தார மாதிரி தேவன் அவனுக்கு அங்க செய்தார். ஆமென். அந்த நிலையில தேவன் அங்கே கொண்டு வந்து அங்கே கொடுத்தார். ஏனென்றா தேவன் அவனை குறித்து அங்கே இரக்கம் உள்ளவராயிருந்தார். அதனால்தான் தீர்க்கதரிசி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று அங்கே பிரசங்கி. தேவன் ஒரு மனிதனை விட அவர் அங்கே ஒரு மனிதனை விசாரிக்கிற தேவனாயிருக்கு. ஆதியிலே அந்த எண்ணம் அவருக்கு வந்துச்சு. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று அவர் விரும்பினார். பாருங்க, எல்லாவற்றையும் தேவன் அவதானிக்கிற தேவன். நீங்க அதை குறித்து கவலை கொள்ள வேணாம். தேவன் உங்களை குறித்து கவலை கொள்கிறவராயிருக்கிறார். உங்களை அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆனா எல்லாமே பார்க்காதது போல இருக்கும், எல்லாமே காணாதது போல இருக்கும், எல்லாமே கைவிட்டது போல இருக்கும், ஒன்றுமே இல்லாதது போல கிடைக்காதது போல இருக்கும். ஆனா தேவன் உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் அந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும். அங்கே சாத்ராக்கும் ஆபேத் அவங்க அந்த அடியை எடுத்து வைத்தாகும். அங்கே உள்ளே கால் எடுத்து வைக்காமல் தேவனால் அங்கே இறங்கி வர முடியாது. அதனாலதான் அந்த இறுதி அடி அங்கே வைக்க மட்டும் தேவன் பார்த்து கொண்டார். அவர்கள் வாயாலே அறிக்கை விட்ட வேளையில தேவன் இறங்கி வர, அவர்கள் கொஞ்ச தூரம் வருகிற வேளையில இறங்கி வரவில்லை. சூளைக்குள்ளே அடி வைக்கப்பட வேண்டும், அந்த உபத்திரத்திலே அடி வைக்கப்பட வேண்டும், அந்த நெருப்பிலே கால் வைக்கப்பட வேண்டும். அப்பதான் தேவன் அங்க வர முடியும். ஆமென். இதிலே தான் அநேகர் விழுந்து போறாரு. அவங்க இறுதியில மட்டும் வந்து அதிகமா தேவனை குறித்து பேசி அதிகமா தேவனை குறித்து அறிக்கை பண்ணி அங்கால வருகிற வேளையில அவங்க நின்று போறான். ஆனா தேவனுக்கு விருப்பம் நீ அந்த அடியையும் எடுத்து வைக்கவன், நீ அந்த நிலைக்கு வரணும். தேவனை குறித்து ஜனங்கள் சொல்லுகிற வேளையில உனக்கு அங்கே வெட்கம் உண்டாகத்தக்கதாக அந்த காரியங்கள் வர வேணும். ஆனா உனக்கு வெட்கம் வரக்கூடாது, உங்களுக்கு அதை குறித்து வெட்கம் வரக்கூடாது. நீங்க நிச்சயம் உள்ளவராயிருக்கும். ஆண்டவரே இல்ல, தேவன் அதை செய்வார். இதுதான் அவர்கள் பைத்தியமாய் எண்ணப்பட்டார். அதனாலதான் அன்னைக்கு பரிசுத்தவான்கள் பைத்தியமாய் எண்ணப்பட்டார். அதனாலதான் நோவா அந்த நிலையை அடைந்தார். 120 வருஷம் பிரசங்கித்தான். ஒரு மாதத்துக்கு ஒன்றே தொடர்ந்து சொன்னாலே பைத்தியம்தான். ஏன்னா ஆனா அவன் 120 வருஷம், எத்தனை மாசம், எத்தனை மணித்தியாலம், எத்தனை வினாடி. ஆனா அவன் அதே பிரசங்கித்தான். ஏனென்றா அவன் அறிந்திருந்தான் அது தேவனுடைய வார்த்தையை. அதனாலதான் நோவாண்டு நாங்க சொல்றோம். இன்னைக்கு உங்களை பேர் அவர் சொல்லும், இன்னைக்கு என்னுடைய பேர் அவர் சொல்லும், என்னை அந்த நிலையில் அவர் எழுதவன், என்னை அந்த நிலைக்கு அவர் கொண்டு வரவன். அதனாலதான் உங்களுக்கு சிறு சிறு காரியத்தை அனுமதிக்கும். அதனால்தான் அவர் சொல்ற, உன்னை திராணிக்கு மேலாக நான் சோதிக்க மாட்டேன். ஆனா சிறு திராணியிலே நீங்க என்ன செய்றீங்க? விழுந்து போறீங்க. ஆனா அவர் என்ன சொல்ற, திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க மாட்டேன்.
ஆனா சோதனை வர்றதுல நீங்க பிரேக் ஆகிறீங்க, அடுத்த பிரேக் என்ன செஞ்சுது, விழுந்துருது. அப்ப அதனால அவர் அதோடய நிற்கவும், ஏன்னா அவர் அடுத்ததுக்கு நீங்க போகல, நீங்க அந்த கட்டத்துக்கு வராம அவருக்கு கால் இறங்கி, அதனால அவர் என்ன செய்யற, சிறு சிறு மனிதனை கொண்டு அவர் என்ன செய்யற, உதவி செய்ய. அங்கே சாத்ராக் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவன் எட்டி கேட்கிறான், நான் போவையா, அவர் சொல்ல இல்ல நான் போ, ஏண்டா அந்த நிலையில் அவன் இருக்கிறான். அதனால தூதர் அவர் அனுமதிக்கு, அவர் என்ன சொல்ற, அவன் அந்த அடியை எடுத்து வைக்க, நானே இறங்கி போறேன். ஆமே, அதுதான் தேவன். இன்னைக்கு நீங்க சிறு அடி அடிச்சபடினால, கொஞ்சம் வந்தபடினால சில மனிதர்கள் தேவன் அனுப்புற உங்களுக்கு உதவி செய், அவங்க ஆறுதலை சொல்லுவாங்க, அவங்க வார்த்தையை தேற்ற மாட்டாங்க, ஆறுதலை சொல்லுவாங்க, அதுதான் உங்களுக்கு நிம்மதி. ஆனா நீங்க அந்த அடியை எடுத்து வச்சா தேவன் இறங்கி வந்து அந்த காரியத்தை செய்யும். ஆமே, தேவனே அங்கே இறங்கி வந்து ஒரு காரியத்தை செய்யும். நீங்க சிறுகு போறபடினால சிறு காரியத்தை தேவன் அனுமதிக்கும், இல்லாட்டி தூதர்கள் அனுப்பு. ஆனா தேவன் இறங்கி வரும். தேவன் இறங்கி வராம ஒரு காரியமும் அங்கே நிலையாய் நிற்க முடியாது. மனிதன் செய்யற காரியம் நாளைக்கு விழுந்து போகும், அது திரும்ப திரும்ப அது ஏற்படும். ஆனா தேவன் செய்தா அது சரியானதை அவர் செய்து முடிக்கிறவரால், அதுதான் நிச்சயம் உள்ளது ஆயிருக்கிறது, அதுதான் வெட்கப்படுதலுடைய அர்த்தம் ஆயிருக்கிறது. உங்களை கொண்டு சிரிக்கிறது அல்ல, உங்களை பார்த்து ஒளிகிறது அல்ல, இயேசு கிறிஸ்துவை கண்டு நீங்க சிரிக்கிறது அல்ல, அது அர்த்தம் அல்ல. நிச்சயமற்ற தன்மையை வெட்கப்படுதலுடைய பொருளாயிருக்கு. தர்ம சங்கடமான நிலையை அடைதலே அதனுடைய பொருளாயிருக்கிறது. நீங்க பதற்றம் அடைந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க உரைக்கிற வேளையில, இன்னொரு மனிதன் இல்லையோ இப்படி சொல்ற வேளையிலே நீங்க ஒரு பதற்றமான சூழ்நிலையோ அல்லது நிச்சயமற்ற தன்மையிலையோ, அல்ல அவர் சொல்லுகிறது சரியா இருக்குமோ அல்லது இதுதான் அதனுடைய அர்த்தமோ என்ற ஒரு நிலைக்கு நீங்க அடைவீங்கண்டா நீங்க அவரை குறித்து வெட்கப்படுறீங்க. நீங்க நிச்சயமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார், அந்த மனிதனை தான் தேவன் பார்க்கிறார். அதனாலதான் அநேக அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. அநேக மனிதனுடைய விசுவாசம் அந்த நிலையை அடையாதபடினால்தான் தேவனால் சுகப்படுத்த முடியாமல் இருக்கு, தேவனால் இறங்கி வந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கு. நீங்கள் அந்த நிலையில வரவன், உங்களுடைய விசுவாசம் அந்த நிலைக்கு வரவன். அதனாலதான் தேவன் சூனமியால் அங்க கூறப்பட்டது, அவருடைய பேரை கூறப்பட்டாலும் ஊர் கூறப்பட்ட, ஏனென்றா அவளுடைய விசுவாசம் அந்த நிலையை அடைந்து. நாகமான் ஏன் கூறப்பட்டான், அவருடைய விசுவாசம் அந்த நிலைக்கு வந்தது. ஏன் அங்கே எலியா அங்கே உரைக்கப்பட்ட அந்த நிலைக்கு அவன் வந்தான். ஏன் அந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய பேர் அங்கே ஏன் எழுதப்பட்டது, அவன் அந்த நிலையில விசுவாசம் இருந்து. ஏன் கூனியுடைய நிலை அங்கே வந்தது, ஏனென்றால் 18 வருடமும் அவள் நிலையாக தேவனை விசுவாசித்தாள். தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் ஒரு நாள் சுகம் கிடைக்கும் என்று அவள் அறிந்திருந்தால், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு வந்தார். ஆமே, அதே போல நீங்க தொடர்ந்து அந்த விசுவாசத்துல வர்ற வேளையில ஒரு நாள் தேவன் இங்கே நடந்து வருவார். ஆமே, தேவன் அதை இறங்கி வந்து, நீ யார், நீ என்னத்துக்கு வந்தாய், நீ என்ன வேணும், எல்லாவற்றையும் அவர் அறிந்து உங்களோடு இடைப்படுகிற தேவனாயிருக்கு. அதுதான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாயிருக்கு. நாங்க வெறுமனே சொல்ற ஒரு காரியம் அல்ல, நாங்க வெறுமனே எச்சரிக்கிறது அர்த்தம் அல்ல, அவர் வர வேண்டும். அதுதான் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதது என்பதற்கு பொருளாயிருக்கிறது. ஏனென்றா அவர் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் செய்கிற தேவன். அவர் சொன்னார், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்ய வேண்டும், அந்த நிலைக்கு நீங்க வர வேண்டும். அந்த நிலையில நீங்க வராம அவரால் செய்ய முடியாது. அதுதான் அவர் உயிர் தருந்தார், உயிரோடு இருக்கிறார் என்பதை அது நிரூபிக்கிறதா இருக்கிறது. அதான் திகசுரார் உயிர்த்தெழுதலின் நிறுவனமாயிருக்கிறது. இல்லாட்டி அது மரித்த சபையாயிருக்கிறது, அது மரித்த மனிதனாயிருக்கிறான், அது மரித்த சபை அங்கத்தினவனாயிருக்கிறான். ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிரியை அங்கே நடப்பிக்கப்படவன். அதுக்காக அந்த ஜனம் ஆயத்தப்படவன். அந்த நிலையில வராம இயேசு கிறிஸ்துவினால் ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியும்.
அதனால் தான் இந்த நாட்கள் அற்புதங்கள் குறைக்கப்பட்டு. ஆனால் வெளி தோட்டத்தில் நடைபெறும் அது பல பல கண்ணீர்களையும் காரியங்களையும் இரத்தம் வடிதலையும் கொண்டு வரும். ஆனால் அது எல்லாமே பிசாசனுடைய காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து வர்ற வேளையிலே அது பூர்ண விடுதலையை கொண்டு வரும். அது அந்த மனிதனை விடுதலை ஆக்கும். அது சரீரத்தை மட்டுமல்ல, அது மனிதனையும் விடுதலை ஆக்கும். ஏனென்றால் அவன் மறுபடி கிறிஸ்தவன் என்பதற்கு அங்கே இயேசு கிறிஸ்து வந்தார் என்பது அர்த்தமாயிருக்கு. ஆனால் மனிதனும் அங்கே பிசாசும் விடுதலை ஆக்கிற வேளையில அவனுடைய வியாதியை அது மறைத்து வைக்கும். ஆனால் அது மீண்டும் வரும். ஆனால் தேவன் அங்கே செய்த வேளையில தேவன் பூர்ண ஒரு காரியத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற தேவனாயிருக்கும். அதான் தேவன் அங்கே நேற்று மீண்டும் மாறாது என்பது அர்த்தமாயிருக்கும். அதனாலதான் சொல்றார், என்னை குறித்தும் என்னுடைய வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுறானோ நான் அவனை குறித்து வெட்கப்படுவேன். இன்னைக்கு அநேகர் வெட்கப்படுகிறீங்க. தேவனுடைய வார்த்தை ஒன்றை உரைக்கிற வேளையில நீங்க அதுக்கு வெட்கப்படுகிறவங்களா இருக்கிறீங்க. தேவனை குறித்து நீங்க நிச்சயமற்றவர்கள் என்பது அது வெளிப்படுத்துறதா இருக்குது. தேவன் என்ன நோக்கத்துக்காக ஒரு மனிதனை உண்டாக்கினார், என்ன நோக்கத்துக்காக அவன் இந்த பூமியில வைத்தார், என்ன நோக்கத்துக்காக அவன் காத்திருக்கிறான் என்பதை இன்னைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறதை பார்க்கும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு தெரியா நீங்க என்னத்துக்கு போறீங்கன்னு தெரியாம செத்து போகிறோம் என்று மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் சாக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்து. நீங்க மீண்டும் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான் தன்னுடைய சரீரத்தை அவர் கொடுத்தார். அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் ஒரு மனிதன் சாகரத்துக்கு மறிக்கையில் இன்னைக்கு அவங்க சிலுவையை வைத்திருக்கிறான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சார் என்று பாட்டு பாடுறான். ஆனா அதுக்கு காரியம் இல்லை, நீ வெளிப்பாடு அறிந்து கொள்ளணும். அவர் உன்னை மீட்கும்படியாதான் அவர் மரித்தார். நீ சாகிறதற்காக அவர் மரிக்கவில்லை, நீ மரித்து போகும்படியாக அவர் மரிக்கவில்லை. நீ ஜீவனோடு நீ எழும்ப வேண்டும் என்பதற்காக தான் தேவன் மரித்தார். மீண்டும் நீ ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் மரித்தார். நீ இந்த பூமியிலே நிலையான ஒரு வீட்டை கட்டி நிலையான ஒரு காரியத்தில் நிற்கும்படியாக தேவன் உங்களை அழைக்கையில் நீங்க மேல போகணும் என்பதுதான் உங்களுடைய நோக்கமாயிருக்கும். நீங்க அந்த நிலையில இல்லாம நீங்க இங்கேயே நோக்கி பார்ப்பீங்கடா, நீங்க இன்னும் தேவனை குறித்து நிச்சயம் இல்லை. நீங்க வெறுமன ஒரு மாய்மால கிறிஸ்தவனா இருக்கிறீங்க. நீங்க அவரை குறித்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் அவர் உங்களை குறித்து வெட்கப்படுவார். ஆமென். அதனால அங்கே பவுல் என்ன சொல்றான், அதுவே மார்க் எடுங்க, மார்க்கு அதை வாசிச்சு நாங்க முடிப்போம். 16ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படி முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். என்னத்தினாலே நீதிமான் பிழைப்பானா? சபையை சேர்வதனாலே அவன் பிழைப்பான். அப்படிதான் சபையில் சொல்லி கொடுக்கும். ஏன்னா அப்படிதானே? ஆனா சபையில் அப்படிதான் சொல்லி கொடுக்கும். ஆனா வேதம் என்ன சொல்றது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கண்டு அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு சபைகள் மீதும் ஜனத்தின் மீதும் வைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு சத்தியத்தை அடைத்து வைக்க, இன்னைக்கு பகிரங்கமா சத்தியத்தை போதிக்க அவங்க விரும்புறது, ஒரு மனிதனுக்கு சரியான வழியை போதிக்க அவங்க விரும்புறது. அதனாலே இன்னைக்கு தேவ கோபாக்கினைக்கென இன்னைக்கு நாடுகள் வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்தை பாருங்க, நாங்க ஒரு சாதாரணமா ஜதார்த்தமா ஓடுறபடினால எங்களுக்கு தெரியுங்க. ஆனா நீங்க நியூஸையும் காரியங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன நடக்கிறது. இன்னைக்கு பிரான்ஸை பார்த்தீங்கன்னா என்ன மீண்டும் அமெரிக்கா, பிரித்தானியா, இன்னைக்கு இலங்கை, இந்தியாவை எடுக்கவே இயலாது. இன்னைக்கு அந்த நிலையில் அங்கே போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு வேற வேற மாவட்டங்கள்ல இந்த வியாதியினால் இருக்கிற இடங்கள்ல எத்தனை பேர் அவதிப்படுறத நீங்க பார்க்கலாம். நேற்றைய நாளில் அந்த சவரனோடு பேசுகிற வைத்தியசாலைக்கு அங்கே வியாதியோடு போன மனிதனை அவங்க திருப்பி அனுப்புகிறான், உள்ளேவே எடுக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு உரமா ஒரு வியாதியோ அல்லது ஒரு வேதனை இருந்தால் ஒரு வைத்தியர் உங்களை அனுமதிக்காட்டி அது எந்த நிலையில் இருக்கும் என்று சிந்தித்துப்பா.
அப்போதான் நான் யோசி எப்படியெல்லாம் இலங்கையில் நடக்குதான். நான் என்ன கூட இப்போ நியூஸை குறைக்கிறேன். என்னத்துக்கு எதை கூட பார்க்குறீங்களோ அதுதான் உங்களை மாற்றி கொண்டிருக்கு. அதனால் நீங்கள் இதை பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு அழைக்கப்பட்டேன். அப்போ அதனால் நான் முதல் பேப்பரை அடிக்கடி எடுப்பேன். பேப்பரை நிப்பாட்டி ஒன்றா நிப்பாட்டி இப்போ ஒரு தொலைபேசியில் நியூஸுகள் பார்க்குற சில காரியம். ஆனால் அதே நேரத்தை கொண்டு போய் அப்போ அதை அறிய அதை உள்ளுக்குள்ளே வாங்கணும். அதனால் நான் இப்போ அதையும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். கொஞ்சம் தான், ஃபுல்லாக குறைக்க. உண்மையை தானே சொல்லணும். வேணும் இப்போ உங்களுக்கு பொய்ய சொல்லலாம். தேவன் அங்கே பார்த்து கொண்டிருக்கேன். அதனால் நான் என்ன செய்கிறேன், அது கொஞ்சம் பார்க்குறேன். ஆனால் அதையும் குறைக்கணுமெண்டு முற்றுமுழுதாக நீக்கணுமெண்டு. ஏன்னா அதை அறிய நாங்கள் அதை இன்னொருவரோட பேசுவோமே, வேறு இப்படியாமே அப்படியா. ஆனால் இதை மட்டும் தெரிஞ்சிருந்தால் அது வராது. அப்படியான்ட்டு விட்டுருவோம். அதனால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய தலைகளை நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் திருப்ப வேண்டியவர்களாக இருக்கும். ஏண்டா அப்படியான ஒரு கஷ்டம் இல்லாதபடி தேவன் இந்த நிமிஷம் மட்டும் எங்களை வழி நடத்தும். ஆனால் காலமோ இனி வர வர அதிகரிக்கும். இனி வியாதிகள் அதிகரிக்கும். ஏண்டா வேதம் எழுதப்பட்டது நிறைவேறியே ஆக வேண்டியதாக இருக்கும். ஏண்டா இறுதி நாட்களில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கோம். இதிலே நீங்கள் நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கும். அதுக்காக உங்களுடைய பிரயாசங்களை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நான் கூட சில நேரத்தில் பிரயாசப்படுறோம். அதனால் இது அணியாமல் போயிடுமோன்ற ஒரு காரியம். ஆனால் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய காரியத்தில் நாங்கள் நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கும். ஏன்னா இந்த பூமியில் நாங்கள் அந்நியரும் பரதேஸ் எல்லாமே விட்டு போக வேண்டிய ஒரு நேரத்தில் நாங்கள் இருக்கோம். அதுக்காக ஒரு காரியத்தை செய்ய வேணாமில்லை, உங்களோட காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிரு. ஆனால் உங்களுடைய சிந்தை பரலோகத்தையே நோக்கியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு காலங்கள் அப்படியே இல்லை. இன்றைக்கு மனிதர்கள் அப்படியே இல்லை. இன்றைக்கு சபைகள் அந்த நிலையில் இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்க அந்த நிலையில் இல்லை. ஆனால் தேவன் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் உபத்திரத்தின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு என்று ஒரு வழியை தேவன் உண்டாகிறார். அந்த வழி கரடு முரடு தான். ஆனால் தேவன் அதுக்கு பிற்பாடு ஒரு நீதியை அவர் வைத்திருக்கிறார். அதனால்தான் அறியாம மாமிசமாய் சிந்தித்து அந்த பேதுரு அவரை கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் அவர் பாடுபடவன். அவர் 3 நாள் அங்கே நிலத்தின் வயசிலே இருக்க வேண்டும். பரிசேயரினாலே சதுசேயரினாலே அவர் துன்பப்படுத்த வேண்டும். பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே வேத வார்த்தை எழுதியிருந்தது. அதை நிறைவேற்றவே இயேசு வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதை நிறைவேற்றாம அவர் அப்போஸ்தலர் சொல்ற வண்ணமாக அவர் நடக்க முடியாது. அதே போல நீங்க இந்த பூமியில எப்படி நடக்க வேண்டும், எப்படி பாடுகள் உங்களுக்கு உண்டென்று வேதம் உங்களை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறது. இந்த காலத்தை குறித்து அது உரைத்திருக்கு. நீங்க அதுல தான் நீங்க நடக்கும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் சிஸ்டர் இது உங்களுக்கு வந்திருக்க கூடாது என்று சொன்னா அவர் மாய்மாலக்காரன். அதை குறித்து அவன் வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றினா அதுதான் உண்மையான கிறிஸ்தவன் ஆயிரும். ஏண்டா வேதம் நீங்க பாடுபடும். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ஆகும். அதனால தான் சொன்னா பச்சை மரத்துக்கு இப்படி என்றா பட்ட மரத்துக்கு அது எப்படி இருக்கு. அதனால தான் சொன்னா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் அங்கே ஜெயித்தார், உலகத்தை அவர் ஜெயித்தார். அதனால தான் சொன்னா நீங்க திடன் கொள்ளுங்க, என்ன பார்த்து நீங்க ஜெயம் கொள்ளுங்க. ஏனென்றா ஜெயங்கொள்ளுகிற ஆவியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களால் அங்கே ஜெயங்கொள்ள முடியாது, ஆனால் நான் அதை ஜெயங்கொள்ளுவேன். அதனால நீங்க என்ன பெற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் நீங்கள் மாமிசமாக ஜெயங்கொள்ள வேணாம். கத்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கத்தர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால நான் கேட்டுக்கொள்கிற காரியம் தேவனை குறித்து நிச்சயம் உள்ளவர்களாயிருங்க. வார்த்தையை குறித்து சத்தியத்தை அறியுங்க. வெறுமன வார்த்தையோடு வாசித்து நிலைக்காங்க, அதனுடைய வெளிப்பாடு அறியுங்க. நீங்கள் அதை குறித்து இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். நிச்சயம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கோம். நீங்கள் கிறிஸ்தவரை குறித்து நிச்சயமாக இருக்கிறீங்க. ஆனால் வார்த்தையை குறித்து நீங்கள் நிச்சயமற்றவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் தேவனை குறித்து நிச்சயமற்றவர்கள் என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கு. அதனால நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க, சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் செல்வாக்கு செய்தியை கேட்டீங்க? ஆமாம், பாருங்க, எனக்கு தெரியும் 1-2 தான் கேட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு சொன்ன அதை கேளுங்க. ஏன்னா அதை போட்டு கேளுங்க. அது ஒரு மகத்தான ஒரு செய்தி.
அப்படி நிறைய செய்தி இருக்கு. நான் அடிக்கடி தலையங்கங்களை சொல்லுகிறேன். ஏனென்றா அப்பதான் நான் போதித்ததும் அங்கே இருக்கிறதும் சரி என்று உங்களால் அறிந்து கொள்ளவும். அதனால தான் பவுல் சொல்றான், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி ஒருவன் போதிக்க கடவுள். அது இல்லாட்டி நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதை நீங்க என்ன செய்யணும், பக்கத்துல வச்சுட்டு தேவையானதை எடுத்துட்டு கடந்து போகும். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே கோடான கொடி சோத்ரம் 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 ஆண்டவரே. தகப்பனே கோடான கொடி சோத்ரம், சர்வல்லவரே மகு சோத்ரம் ஆண்டவரே. பிதாவே கோடான கொடி சோத்ரம் 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 ஆண்டவரே. தேவாதி தேவனே கோடான கொடி சோத்ரம் 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 ஆண்டவரே. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான மதிய வேளைக்காக தகப்பனே எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் தகப்பனே, மீண்டுமாக உம்முடைய பாதபடியிலே வந்து உம்முடைய அழகான ஒரு வேத பாடத்தை நாங்கள் வாசித்து இந்த நேரத்திலே வார்த்தையை குறித்து வெட்கப்படுதல் என்ற ஒரு தலையங்கத்திலே ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் செய்தியை கேட்டோம். ஆம் தகப்பனே, நாங்கள் வார்த்தையை குறித்து ஆண்டவரே நாங்கள் எப்படி வெட்கப்படுகிறோம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் பார்த்தோம். ஆம் தகப்பனே, நாங்கள் அதை குறித்து நகைப்பதல்ல, அதை குறித்து நாங்கள் ஒளிவதல்ல, அதை குறித்து நாங்கள் சிரிப்பதல்ல. நாங்கள் வார்த்தையை குறித்து எங்கள் இருதயத்திலே நிச்சயம் அற்ற தன்மை வருகிற வேளையிலே நாங்கள் வார்த்தையை குறித்து வெட்கப்படுகிறோம் என்ற நிலைக்கு நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே வார்த்தையை குறித்ததான ஆண்டவரே நிச்சயமற்ற தன்மையை ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து கொண்டோம். ஏனென்றால் இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தை குறித்து பரிசுத்தவான்கள் நிச்சயமுடையவர்களாயிருந்தார்கள். ஆனால் நாங்களோ சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை குறித்து நாங்கள் நிச்சயமற்ற காரியத்திலே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் நீர் சத்தியத்தை கொண்டு நாங்கள் நிச்சயமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் இந்த நேரத்திலே எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே வார்த்தையை குறித்து நிச்சயமுடையவர்களாயிருந்தார்கள். அதனாலே நாங்கள் வெட்கப்படுதல் என்றால் தர்ம சங்கடமான நிலையை அடைதல் என்று பொருளாயிருக்கிறபடினால் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் ஆண்டவரே ஒரு வார்த்தையை நாங்கள் போதிக்கிற வேளையிலோ அல்லது அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிற வேளையிலோ ஒரு மனிதன் வந்து இல்லை இது இந்த காலத்துக்கு அல்ல, இது இப்படி அல்ல, இதை நீ இப்பொழுது அங்கே விசுவாசிப்பது அங்கே காரியம் அல்ல என்று ஒரு மனிதன் எங்களுக்கு சொல்கிற வேளையிலே கர்த்தாவே நாங்கள் தர்ம சங்கடமான நிலையை அடையாதபடி இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை என்ற ஒரு நிச்சய தன்மைக்கு நாங்கள் வரத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் அந்த நிலையிலே பயிற்றுவிக்கப்பட நிச்சயமாக பரிசுத்தாடி ஆவியானவர் நீர் அவர்களோடு இடைப்படுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி வர ஒவ்வொரு காலத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தை குறித்து வெட்கப்படையாதபடி, உம்முடைய வார்த்தை குறித்து நாங்கள் நிச்சயமற்றவர்களாய் வராதபடி, உம்முடைய வார்த்தை குறித்து நாங்கள் தர்ம சங்கடமான நிலையை அடையாதபடி எப்பொழுதும் உம்முடைய வார்த்தை குறித்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய வார்த்தை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட்டு அதிலே களி கூர்ந்து அதிலே நாங்கள் காத்திருக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் அன்றைக்கு அங்கே நீர் ஆண்டவரே பாடுகள் பற்றி நீர் கடந்து போறதுக்கு முன்பாக நீர் பேதுருவிடம் நீர் சொன்னீர், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று நீ சொன்னீர். ஏனென்றால் அங்கே நீ சொன்னீர், பிசாசானவன் உங்களை சுலகை போல அங்கே புடைக்கிற அந்த காரியத்தை செய்ய போகிறான் என்று நீர் அங்கே முன்னறிவித்து நடக்க போறதை நீர் கண்டதினாலே அவனுக்கு நீர் காண்பித்தீர். அதனாலே நீர் அப்போஸ்தலரிடத்திலே நீர் சொன்னீர், உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று. ஆம் தகப்பனே, அதே போல உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இன்றைய நாள் மட்டும் இந்த நிமிஷம் மட்டும் நீர் எங்கள் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறீர். அதனாலே தகப்பனே நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்கிற தேவன். அதனாலே நாங்கள் விசுவாசத்திலே ஒளிந்து போகாதபடி நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்து நாங்கள் ஒரு சாட்சி ஆகமாக எங்களுடைய பேர் எழுதப்படத்தக்கதாக உம்முடைய
வார்த்தைக்காக இந்த பூமியிலே நாங்கள் ஒரு சாட்சிக்காரராக நாங்கள் நடக்க நீர் கிருபை செய்யும். அதனாலே தகப்பனே, கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் சுயமாய் பேசவில்லை, ஒரு மனிதனை குறித்து நாங்கள் போதிக்கவில்லை, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையை குறித்து நாங்கள் போதித்திருக்கிறோம். உம்மை குறித்து நாங்கள் போதித்திருக்கிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். உம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் போதித்தோம். அதனாலே தகப்பனே, நீர் அறிவீர், நாங்கள் வெறுமனே பேசினது மனிதனுடைய கற்பனை அல்ல, உம்முடைய வார்த்தையாயிருக்கிறபடினால் நிச்சயமாக இங்கே ஒரு நிலம் ஆயத்தப்பட்டு இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையானது அந்த நிலத்தை கண்டடை என்று ஆண்டவரே அது அங்கே புதைக்கப்படவும் நீர் பரிசுத்த ஆவியாக ஒரு நாள் நீர் பொழியப்படுகிற வேளையிலே அது நிச்சயமாக அது பலனை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே தகப்பனே, கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளோடு வந்தவர்களை ஆசீர்வதியும். இந்த வேளையிலே அப்படியான குழப்பங்களோடு வந்தவர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது நீர் என்னை காண்கிறீர் என்ற நிச்சயத்தோடு, நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர் என்ற நிச்சயத்தோடு, நீர் எனக்கு செய்து முடித்தீர் என்ற நிச்சயத்தோடு, நான் அந்த அடியை எடுத்து வைக்கிற வேளையிலே எனக்கு எல்லாமே நிறைவேறும் என்ற ஒரு நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். அதற்காகவே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். அதற்காகவே வந்த மனிதன் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். நீ சொன்னீர், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுக்கள் திறக்கப்படும் என்று. இன்னைக்கு கேட்ட ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் பேசினீர். அதனால் இவர்கள் பெற்றவர்களாய் கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவைகளோடு வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். காணாமல் போன ஒவ்வொரு ஆடுகளையும் ஆசீர்வதியும். பின்வாங்கி போன ஒவ்வொரு ஆடுகளையும் நீர் ஆசீர்வதியும். தூரத்திலே அலைந்து திரிகிற ஒவ்வொரு ஆடுகளையும் நீர் ஆசீர்வதியும். இனி வரப்போற ஒவ்வொரு ஆடுகளையும் நீர் ஆசீர்வதியும். நீர் ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்தவராயிருக்கிறபடினால் நீர் உம்முடைய ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வார்கள். அதனாலே அவர்களுக்காக நாங்கள் செபிக்க நீர் அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடும். நீர் அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பரிந்து பேச அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடும். அந்த ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் வழி நடத்தும். இந்த வேளையிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற வாரத்திலே வருகிற வேளையிலே இன்னும் புது பலத்தோடு வர நீர் கிருபை செய்யும். புது சந்தோஷத்தோடு வர நீர் கிருபை செய்யும். ஒரு மகிழ்ச்சியோடு கர்த்தரினோடு இடைப்படுவார் என்ற நிச்சயத்தோடு வர நீர் கிருபை செய்யும். கர்த்தரினோடு பேசுவார், என் இருதயத்தை அறிவார் என்ற நிச்சயத்தோடு வர நீர் கிருபை செய்யும். முற்றுமுழுதாக இந்த வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து என்றென்றும் ஜீவிக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.